எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நம்ம கில்ராயிலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் நம்ம காரில் ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த ரோட் ட்ரிப்லாம் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, 5 months ஓல்ட் பேபியோட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அது எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். நம்ம இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பிளான் என்ன அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ போக போகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸில் நம்ம மொத்தம் 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். 2 நாளுமே யூனிவர்சல் ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெசிடென்ஸ் இன் பை மேரியட் அந்த ஹோட்டலில் இப்போ நம்ம தங்கி இருக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கம்ப்ளீட்லி அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா வாஃபிள்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்க இந்த ஐட்டம் பேர் கீஷ். இது ஒரு ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர், எக்கு, சீஸ் இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. வெரைட்டி ஆஃப் சீரியல்ஸ் வச்சுருக்காங்க. சீரியல் வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து நிறையா சீரியல்ஸ் வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி மில்க் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன். மில்க் வந்து இங்கே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கோல்டு மில்காக தான் இருக்கும். ஹாட் மில்க் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நான் 2-3 இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். எல்லா இடத்துலையுமே கோல்டு மில்க் தான் இருக்குது. முட்டை கூட பாயில் பண்ணி இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருவாங்க. நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜூஸும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, லைம் ஜூஸ் அண்ட் வாட்டர் இருந்தது. ஸோ அதில் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நமக்குலாம் காலையிலேயே டீ காஃபி குடித்தா தானே வண்டியே ஓடும். ஸோ காஃபி மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து டிகாக்ஷன், ஹாட் வாட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. நம்மளே எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு மில்க் ஊற்றி நம்மளே காஃபி மேக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காஃபியோட டிகாக்ஷனும் ஹாட் வாட்டர் மட்டும்தான் ஹாட்டாக இருந்தது. ஃப்ளாஸ்கில் மில்க் வச்சுருந்தாங்க. ஃப்ளாஸ்கில் இருக்குன்றதுக்காக எடுத்து நான் ஊற்றி பார்த்தேன். பட் அதுவுமே கோல்டு மில்க் தான். ஸோ காஃபி வந்து சுத்தமாக சூடாகவே இல்லை. ஸோ குடித்த மாதிரி ஒரு திருப்தியே கிடைக்கல. இங்கே வந்து சூடான பால் அப்படின்னு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஊர்லலாம் பாலை காய்ச்சி தானே டீ காஃபி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பால் பாக்கெட்டில் இருந்து, அதாவது இங்கே வந்து கேனாக வரும். ஸோ அந்த கேனை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம். எல்லாமே பாஸ்டரைஸ் மில்க் தான், பதப்படுத்தப்பட்ட பால் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே அப்படியே பாலை வந்து கோல்டாக தான் வச்சுருப்பாங்க, ஹாட்டாகவே கிடைக்காது. இது வந்து வாஃபிள் கவுண்டர். இங்கே வந்து வாஃபிள்கான மாவு, அதை பேட்டர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்மளே வாஃபிள் மேக் பண்ணி சாப்பிட்டுக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாருமே வாஃபிள் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. ஸோ குவிக்காக நம்ம போய் வாஃபிள் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாஃபிள் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே போடுற டாப்பிங் பற்றிலாம் எனக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. ஸோ இங்கே வந்து விப் க்ரீம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி இங்கே இருக்க ஜாம் அண்ட் பட்டர் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ விப் க்ரீமே மேலே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ அதை டாப்பிங்காக போட்டாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான ஐட்டம் வந்து யோகர்ட். நான் நிறையா ஹோட்டல்ஸில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். எல்லா இடத்துலையுமே யோகர்ட் கண்டிப்பாக வச்சுருக்குறாங்க. எனக்குமே யோகர்ட் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு குட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அண்ட் ப்ரோபயோட்டிக் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதனால் நான் யோகர்ட் நல்லாவே சாப்பிடுவேன்றதுனால 2 எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ரெய்சன் அப்புறம் கோகோனட் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து வாஃபிள் மேலே டாப்பிங் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்போதே எல்லாமே பேக் பண்ணி கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டோம். பாருங்கள், ரியானாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹோட்டல் ரூமில் இருந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் பார்த்திங்கன்னா 15 மைல், கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர். போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 25 நிமிஷம் ஆகும். டிராஃபிக் வந்து நாங்கள் மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக டிராஃபிக் இல்லை. அதனால நம்ம வந்து 20-25 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ நம்ம
இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள் ரோட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம குவிக்காக டைமுக்கு ரீச் பண்ணிடலாம். வெல்கம் டு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இதுதான் லாஸ் ஏஞ்சலஸோட என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல். நம்ம சென்னைக்கு எப்படி கோடம்பாக்கமோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு லாஸ் ஏஞ்சலஸ். சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியாவில் தான் தமிழ் படம்லாம் அதிகமாக ஷூட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ்ன்ற இடத்துல தான் ஹாலிவுட் படங்கள்லாம் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதனால தான் இது என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் காட்டிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பார்க்கிங் இருக்குது. அதில் ஒன்று வந்து ப்ரிஃபர்ட் பார்க்கிங் வந்து என்ட்ரான உடனேயே வந்துடும். இது வந்து ஒரு ஓப்பன் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் நம்ம பார்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாளைக்கு $70 பே பண்ணணும். $70 பே பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லா காரும் வந்து வெயிலில் தான் நின்றுட்டுருக்கு பாருங்கள். ஸோ இன்னொரு பார்க்கிங் இருக்குது. அது வந்து மல்டி லெவல் பார்க்கிங், அடுக்குமாடி பார்க்கிங் மாதிரி இருக்கும். அதில் வந்து எந்த லெவலில் வேணாலும் நம்ம காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். அங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு $35. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கேயாவது வெளியே வந்தாவே ரியானாக்கு வழக்கம் போல் பயங்கர தூக்கம். செம்மையாக ஸ்ட்ராலரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. உள்ளே வந்த உடனே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டாய் ஷாப்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஷாப், இந்த மாதிரி நிறைய எக்கத்தப்பான ஷாப்ஸ் வச்சுருக்குறாங்க. உள்ளேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் விற்கிற கடை, இந்த மாதிரி எல்லாமே உள்ளேயே இருக்குது. எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும். ஸோ கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வரிசைக்காக நிறைய ஷாப் இருக்குது. ஒன்று ஒரு தீமில் இருக்குது. இதெல்லாம் அனிமே படம் பார்க்குறவங்களுக்கு, இந்த கேம் விளாட்றவங்களுக்குலாம் இதை பற்றி அதிகமான நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா முக்கியமான ஷாப்ஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள எல்லாத்தையுமே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு, சூப்பர் மாரியோ கேம் விளையாடிருக்கோம்ல. ஸோ அந்த தீம் தான். இந்த ஷாப் ஃபுல்லாமே அந்த தீமில் தான் இருக்கும். சில பேர் ஆனிமே மூவியோட ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட பயங்கர ஃபேனாக இருப்பாங்க. அந்த கேரக்டர் சம்மந்தமான எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட்டு, கேப்பு, ட்ரெஸ்ஸு, அந்த கேரக்டரோட கப்பு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொவினீர் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு அப்படின்னு போட்ட ஒரு மக் இருக்குது. ஸோ ஒரு குட்டி கப் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இதை வாங்கி அப்படியே ஷோ கேஸில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, ஷோ பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் நிறையா இருக்குது. வாட்டர் கேன் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, கேப் இருக்குது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு தீம் பேஸ்டு தான். இந்த கடையில் இருக்கிற எல்லாமே வந்து அதை ஒட்டினாப்பில் தான் இருக்கும். எல்லாமே ரேட் ரொம்பவே காஸ்ட்லி தான். யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே இருக்குல்ல, ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கட்டணும். ஸோ எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிள் த ரேட்டாக தான் இருக்குது. பட் அதையும் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இங்கே. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இதுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோவோட லோகோ. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளும் இங்கே வந்து சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறோம். ஸோ யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ராகும்போது பாருங்கள், ஒரு ஹாலிவுட்டில் என்ட்ராகிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. ஹாலிவுட்குள்ளே வர்றவங்க எல்லாருமே ஸ்டார்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற விதமாக ஒரு கிராண்ட் என்ட்ரி, ஒரு சூப்பர் ரெட் கார்பெட் என்ட்ரி. ஸோ நம்ம இதில் நடந்து போகும்போது நம்மளே ஃபிலிம் ஸ்டார்ஸ் மாதிரி எப்படி சூப்பராக அப்படியே ஒரு ஜாலியாக என்ட்ராகலாம். ஸோ இப்போது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ளே நம்ம ப்ராப்பராக என்ட்ராக போகிறோம். நான் அங்கேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ட்ராக போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ தான் டிக்கெட்ஸ் காட்டி ப்ராப்பராக என்ட்ராக போகிறோம். எங்களுக்குமே அப்படி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸுன்றாங்க, அப்புறம் அதை தாண்டி வந்தால் கடை இருக்குது, அப்புறம் லோகோ இருக்குது, அப்புறம் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தடவையும் வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரோம், அதனால் ஒரு தடவை இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டிக்கெட் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வச்சு 1 by
ஒன்னாக விடுறாங்க. வீல் சேர் அண்ட் ஸ்ட்ராலர் ஆக்சஸ்க்கு வந்து தனியாக ஒரு சின்ன வழி இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறனாலும் கூட்டிகிட்டு போய்க்கலாம், குழந்தைங்கள ஸ்ட்ராலரில் கூட்டிகிட்டு போகிறனாலும் அந்த வழியிலே நம்ம தனியாக கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹாலிவுட்டில் இருக்க யுனிவர்சல் ஸ்டுடியோவில் இருக்கோம். ஹாலிவுட் அப்படின்னாவே படம் எடுக்கிறது தானே, அதை சொல்கிற விதமாக லைட் கேமரா ஆக்ஷன் அதை பிரதிபலிக்கிற விதமாக ஒரு சூப்பரான ஸ்டாச்சு உள்ளே என்ட்ராகும் போதே வச்சுருக்குறாங்க பாருங்கள். உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராலர், வீல் சேர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு லாக்கர் இருக்குது. ஸோ இதில் நம்ம பர்சனல் பிலாங்கிங்ஸும் வச்சுக்கலாம். அதுக்கான தனி லாக்கருமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கேவே போர்ட்டபிள் சார்ஜரும் இருக்குது. ஸோ நம்ம டிவைஸஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம இங்கேவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ரெண்டல் ஸ்ட்ராலரும் கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒரு தீமில் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கனவுலகத்தில் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஃபீலே வந்து ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ரைடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ஒரு ரைடுக்கும் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஸ்ட்ராலர் பார்க்கிங் இருக்குது. ஸோ குழந்தைங்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராலரை விட்டுட்டு குழந்தைங்கள மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே வந்து ஸ்ட்ராலர் போகிறதுக்கு அலவுட் கிடையாது. இப்போ நம்ம வந்து கும்ஃபு பாண்டாவோட ரைடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இது வந்து ஹாலிடே சீசன் அப்படின்றதுனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஒரு ரைடுக்கும் 1 hour, சில ரைடுக்கெலாம் 2 hours கூட வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. இந்த ரைடுக்கு வந்து நம்ம 1 hour வெயிட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சம்மர் பிரேக்கில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்தி எடுக்குது. அந்த வெயிலோட தாக்கம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி வந்து வாட்டர் ஸ்ப்ரே வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம நடந்து வர அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குது. நமக்கும் கொஞ்சம் கூலிங்காக ஒரு நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதனால நமக்கு வந்து அந்த லைனில் நிற்கிற அந்த டயர்ட்னஸ் அவ்வளோவா தெரியல. ஸோ இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. நம்ம 1 hour வெயிட்டுக்கு அப்புறமா இந்த தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம். அப்படி 1 hour வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த தேட்டரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 3D கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது வந்து ஒரு 4D எக்ஸ்பீரியன்ஸ். 3Dயோடு சேர்ந்து 4D எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னா, அந்த சீட் அப்படியே நகரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்ஃபு பாண்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தாவுது அப்படின்னா அப்படி நம்ம சீட்டும் அப்படியே லைட்டாக ஜம்ப் ஆகும். அங்கே வந்து படத்தில் விண்டு அடிக்குது அப்படின்னா நமக்கும் அப்படியே விண்டு அடிக்கும். சென்ட்டு அங்கே ஒரு பனானா ஸ்மெல் வருது திடீர்னு அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு அந்த ஸ்மெல் அடிக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அங்கே வந்து பயங்கரமாக குளிர் அடிக்குதுன்னா நமக்கும் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கும்ஃபு பாண்டா போய் தண்ணியில் விழுந்ததுன்னா நம்ம முகத்துலேயும் தண்ணி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ தேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படியே இந்த மூவிக்குள்ளேயே போய் நம்ம படம் பார்க்குற மாதிரி ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த தேட்டர் ஓவராலாக 180 டிகிரி ஸ்க்ரீன் வந்து 180 டிகிரி இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 360 டிகிரி சரவுண்டில் வந்து கேட்கும். ஸோ அதுதான் இந்த தேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. கும்ஃபு பாண்டாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. அந்த தேட்டர்லேருந்து வெளியே வந்த உடனேயுமே இங்கே ஒரு டாக்கிங் டாங்கி வந்து இருக்குது. ஸோ இந்த டாங்கி பார்த்திங்கன்னா ஷ்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் மூவி இருக்குது ஹாலிவுட்டில். ஸோ அந்த மூவியில் வர்ற கேரக்டர் தான் இந்த டாங்கி. ஸோ வர்ற கெஸ்ட் எல்லார்கிட்டையுமே இன்ட்ராக்டிவாக இந்த டாங்கி வந்து பேசும், காமெடிலாம் பண்ணும். ஸோ வர்ற கெஸ்ட்டை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டாக்கிங் செஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. பாப்பாவை பார்த்து இந்த டாக்கிங் டாங்கி வந்து சூப்பராக காமெடிலாம் பண்ணிச்சு. இவ கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் இதெல்லாம் புரிகிற ஏஜாக இருந்தால் இன்னும் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும் அவளுக்கு. பட் அங்கே வந்திருந்த மற்ற கிட்ஸ் எல்லாம் டாங்கியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இன்ட்ராக்டிவாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அடுத்ததாக எல்லாரோட ஃபேவரட் ஹாரி பாட்டரோட மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம்.
இந்த ட்ரெயின் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுங்களா? ஹாரி பாட்டர் வந்து இந்த ட்ரெயினில் தான் ஸ்கூலுக்கு ஏறி போவார். அந்த 9:45 பிளாட்ஃபார்மில் வருமே அதே ட்ரெயின் தான். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு இந்த ட்ரெயினில் தான் அவர் ஏறி போவார். ஸோ அந்த ட்ரெயினை வந்து இங்கே ஒரு ரெப்ளிகா வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கண்டக்டரோட சேர்ந்து நின்று நாங்கள்லாம் சூப்பராக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஹாரி பாட்டர் மேஜிக் வேர்ல்டுக்குள்ளாரையுமே பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரைடு பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் எப்படி பறந்து போவார், அந்த மாதிரி நம்மளும் பறந்து போய் ஹாரி பாட்டர் வேர்ல்டை வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரைடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ரைடுக்கு என்னையும் ரியானாவையும் வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே போயிருந்தாங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஸ்விட்ச் ஆப்ஷன். இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து எல்லா ரைடுக்கும் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அட்வென்ச்சரஸ் ரைடு எல்லாத்துக்குமே குழந்தைங்களோட இன்னொருத்தவங்க நம்ம வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் ரியானாவும் அந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஒரு ரைடுக்கும் பார்த்திங்கன்னா 1 hour 2 hours வெயிட் டைம் இருக்குது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த 1 hour வெயிட் டைம் க்ராஸ் பண்ணி தான் 1 hour வெயிட் பண்ணி தான் அந்த ரைடுக்கு ஏறுவாங்க. ஸோ குழந்தைய விட்டுட்டு இப்போ நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் திருப்பி அந்த ரைடுக்கு போனோம் அப்படின்னா நானும் 1 hour க்யூவில் வெயிட் பண்ணணும்ல. ஆனால் இந்த சைல்டு ஸ்விட்ச்ன்ற ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அம்மா அப்பா உள்ளே போயிருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பாஸ் வாங்கிட்டு வந்தால் நான் லைனில் வெயிட் பண்ணாமல் டேரெக்டாகவே இந்த ரைடுக்கு போயிடலாம். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய ரைட்ஸ் வந்து பார்த்தோம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து ஸ்டாண்டர்ட் டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிக்கெட் மாதிரி 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அதோட விலை. ஸோ எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே லைனில் நிற்க தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரைடுக்கே போயிடலாம். நம்மளோடது ஸ்டாண்டர்ட் டிக்கெட், பட் சைல்டு ஸ்விட்ச் யூஸ் பண்ணதுனால எல்லாருமே ஓரளவுக்கு ரைட்ஸை வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் யுனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இங்கே வந்து நிறைய ஈட்டரிஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு கெஃபேலையும் ஒரு மாதிரியான ஃபுட்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் நமக்கு எதெல்லாம் செட் ஆகும், எதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட் நமக்கு செட் ஆகலை. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து மீட் மட்டும்தான் இருந்தது. அதுவுமே ரெடிமேட் மீட், இந்த டெல்லி மீட்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மட்டும்தான் இருந்தது. நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரிங்க் கப் இருந்தது. ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேனாலும் வந்து ஃப்ரீயாக சோடாஸ் அண்ட் ஜூஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து அன்லிமிட்டெட். 1 டேக்கு வந்து நம்ம $19 கட்டி இதை நம்ம வாங்கிட்டோம்னா எங்கேனாலுமே வந்து கொக்கோ கோலா, பெப்சி, மிரண்டா இந்த மாதிரி என்ன ட்ரிங்க் வேணாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக ஃபில் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிறிஸ்பி சிக்கன், அதுக்கப்புறம் சீஸ் சாண்ட்விச், டொமேட்டோ சூப் ஃபார் வெஜிடேரியன் இதுதான் கிடச்சிது. இது ஒன்று தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதை நம்ம வாங்கிட்டு இதே நம்ம லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மினியன் ரைடுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இந்த ரைடை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து கேமராஸ் எதுவுமே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா சிமிலர் டு கும்ஃபு பாண்டா தான். அந்த மாதிரி ஒரு 4D எக்ஸ்பீரியன்ஸ் ரைடு தான் இது. அந்த ரைடு முடிஞ்சுட்டு நம்மளை இந்த மினியன் பேஸ்ட் சொவெனீர் ஷாப்பில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே மினியன் ஐட்டம்ஸாக தான் இருந்தது. எல்லாமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து மினியன் ஃபேனாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் இந்த கார்ட்டூன் மூவிஸ் பார்க்கவே மாட்டாங்க. பட் அவங்களுக்கே மினியன்னா ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு வருமே மினியன் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மினியன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோவில் பார்க்க போகிறது ஸ்டுடியோ டூர். கிளாசிக் ஹாலிவுட்ஸ் மூவிலாம் எப்படி எடுத்தாங்க, அதோட ப்ரொடக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த இடத்துக்கே நேரடியாகவே அந்த செட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டுடியோ டூரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட் அந்த வீடியோவை இதில் இன்க்ளூட் பண்ண அப்படின்னா இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தி ஆகிடும். ஸோ அதனால அடுத்த வார வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டுடியோ டூரில் கிடைச்சது. ஹாலிவுட் படங்கள்லாம் எடுத்த இடத்த நேரடியாக போய் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான். ஸோ அந்த vlog எந்த டேயில் என்ன டைமில் போஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நாங்கள் எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு ரோட் ட்ரிப் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கையும் நான் கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அடுத்த vlogல நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். Until then, bye bye.